எல்லாருக்கும் வணக்கம். பிருகுநந்தின் அடியில் ஒரு சில இருக்கக்கூடிய ஒரு சில ஜோதிட நுணுக்கங்களில் வந்து ஒரு முக்கியமான நுணுக்கம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்போ, இந்த ராகு கேது மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மிட் பாயிண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்துடைய அந்த உயிர் காரகத்துவங்கள் வந்து நல்லா ஒரு செம்மையாக வந்து ஒரு அடிவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட விதி இருக்குது. அது என்ன சார், அந்த ராகு அந்த கேது மிட் பாயிண்ட்னா எப்படி ஜாதகத்தில் வந்து எப்படி வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ராகு இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து 10வது வீடு வந்து எடுக்கும். ராகு இருக்கிற இடத்துலேருந்து 10வது வீடு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்கிற இடத்துலேருந்து 10வது வீடு. இது வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. நம்ம வந்து ராகு கேதுகள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸ் தான் போகும். ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கிற இடத்துலேருந்து 10வது வீடுங்கிறப்போ வந்து ஆண்டி கிளாக் வைஸ் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ராகு இருக்கிற இடத்துலேருந்து 10வது வீடுங்கிறப்ப கிளாக் வைஸ் எடுக்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு விதமான முரண்பாடுகள் வந்து இருக்குது. இப்போ கிளாக் வைஸாக எடுக்கிறப்போ வந்து ராகு இருக்கிற இடத்துலேருந்து 10வது வீட்டில் ஒரு கிரகம் இருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவுடைய மிட் பாயிண்ட் ராசியில் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேது இருக்கிற இடத்துல இருந்து 10வது ராசியில் ஒரு கிரகம் இருக்குன்னா அதுவும் வந்து ராகு கேது மிட் பாயிண்ட் ராசியில் இருக்கிற ஒரு கிரகமாக எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து துல்லியமாக வந்து எப்படி நம்ம பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ராகு வந்து கும்பத்தில் ஒரு 10 டிகிரியில் வந்து இருக்கிறார். கும்பத்திலிருந்து கவுண்ட் பண்ணி வரப்போ வந்து விருச்சிகம் வந்து பார்க்குறப்ப அந்த 10வது ராசியாக வருது இல்லையா? ஸோ அந்த 10வது ராசியில் வந்து ஏதாச்சும் ஒரு கிரகம் வந்து 10 டிகிரியில் இருந்ததுன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அந்த ராகுவுடைய மிட் பாயிண்டில் வந்து அந்த கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கேது வந்து வேறு எங்கேயாச்சும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கேது வந்து இப்போ மிதுனத்தில் வந்து இப்போ கும்பத்தில் ராகு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சிம்மத்தில் வந்து கேது இருக்கு இல்லையா? ஸோ சிம்மத்தில் வந்து கேது ஒரு 8 டிகிரியில் இருக்கிறார் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிளானட் வந்து அதே 8 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ கேதுவுடைய மிட் பாயிண்டில் வந்து அந்த கிரகம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த எக்ஸாக்ட் அந்த டிகிரியில் வந்து ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்ததுன்னா அந்த பிளானோட உயிர்காரத்துவம் வந்து ஹெவியாக வந்து பாதிக்கப்படுவார். இப்போ சூரியன் இருந்ததுன்னா அப்பா பாதிக்கப்படுவார், சந்திரன்னா அம்மா பாதிக்கப்படுவார், செவ்வாய் இளைய சகோதரர் வந்து பாதிக்கப்படுவார், புதன்னா தாய்மாமன் வந்து பாதிக்கப்படுவார், உறவினர்கள் நண்பர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. குரு இருந்தால் குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுவாங்க, சுக்கிரன் இருந்தால் மனைவி பாதிக்கப்படுவார், ஏன் அந்த ஜாதகையே வந்து பாதிக்கப்படுவார். அதேமாதிரி வந்து பார்க்குறப்போ இந்த ராகு கேது மிட் பாயிண்ட் கிடையாது. சனி இருந்ததுன்னா அந்த வேலை பார்க்குற நபர்கள் அதாவது எம்ப்ளாயிஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதேமாதிரி சித்தப்பா வந்து பாதிக்கப்படுவார், ஓகேங்களா? அந்த உயிர்காரத்தவங்க வந்து ஹெவியாக வந்து பாதிக்கப்படும். அந்த ராகு மகாதசை நடக்கிறார் எப்படியோ இல்லை கேது மகாதசை நடக்கிறவையோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்காமல் இது போவதே இல்லை.